வணக்கம், குட் ஈவினிங் டு ஆல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் அதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது நேற்று ஜனவரி 11 ரிசல்ட் வெளியாச்சு. ஃபஸ்ட்டு இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிசல்ட் கொடுத்தாங்க. அதன் பிறகு ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே நமக்கு நான் இன்டர்வியூக்கான ரிசல்ட்டு வெப்சைட்டில் நம்ம போய் பார்க்குற மாதிரி இருந்தது. ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து நமக்கு பிடிஎஃபாக அந்த ரிசல்ட் வரல. ஓகே, இந்த ரிசல்ட்டை கொடுக்கறதுக்காகத்தான் இவ்வளோ வருஷம், ஒரு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணீங்களா டிஎன்பிஎஸ்சிட்ட நம்ம கேட்குற மாதிரி நிறைய அஸ்பிரன்ட்ஸ் கேட்டுட்ருக்காங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இதுக்கு படிக்கக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஒவ்வொரு அஸ்பிரண்ட்ஸும் தன்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 3 வருஷம் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய லைஃப்பில் ஒரு 3 வருஷம் ஒரே எக்ஸாம்ஸுக்கு மட்டுமே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மற்ற கமிட்மெண்ட்ஸ்லாம் எப்போ உங்களுக்கு கொடுக்குறது? நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? சரி, இருக்கிறது இருக்கட்டும். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமினுடைய ரிசல்ட் நேற்று ரிலீஸ் ஆச்சு. 483 பேர் வந்து ஃபஸ்ட்டு அந்த இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க. உங்களுக்கு ஓகே, நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கலாம். ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த ரீச்டு ஜோனில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், நாட் ரீச்டு அந்த ஜோனில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இந்த 2 பேருக்குமே இப்போ என்ன அப்படின்னா, நாட் ரீச்டுன்னு வந்தவங்களுக்கு ஓகே நமக்கு முடிஞ்சு நெக்ஸ்ட்டு நம்ம போகலாம்னு அப்படின்னு இருந்தாலும் அந்த 3 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லா படித்து இந்த ரிசல்ட்டில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இன்ஸ்டியூட்டில் டாப்பர்ஸாக இருந்த நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, நமக்கு இன்டர்வியூ போஸ்ட்டே கிடைக்கும், அதாவது மிகப்பெரிய அந்த இன்டர்வியூ போஸ்ட்டே கிடைக்கும் அப்படின்னு கனவுலாம் கண்டுட்டு இருந்து வீட்டெல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க, எனக்கு இன்டர்வியூ போஸ்ட்லாம் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்டு கூட கிடைக்கல அப்படிங்கிறது தான் எங்கள் வருத்தம். சரி, இங்கே டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நான் இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1:2.5. நீங்கள் இத்தனை பேரை செலக்ட் பண்ணி அதில் இருந்தும் 10,000 பேரை நீங்கள் வெளியேற்ற போகிறீங்க. ஒய் நீங்கள் 1:1 ரேஷியோவில் எடுத்திருக்கலாம். ஆனால் எடுத்திருக்கக்கூடிய ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1:2.5. ஸோ இந்த அதிகப்படியான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கிட்டத்தட்ட ஒரு 14,317 பேருடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணி அதில் இருந்து ஒரு 10,000 பேரை எலிமினேட் பண்ணுறதுக்கு கரெக்டான வேக்கன்சி எவ்வளோ? 5,000 சொச்சம் வேக்கன்சினா அதுக்கான ரிசல்ட் மட்டும் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமினுடைய நோட்டிஃபிகேஷன், ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினுடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 2022 வந்துச்சு. அதனுடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ நடந்தது? மே மாதம் 22ஆம் தேதி 2022 நடந்துச்சு. இதனுடைய ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் எப்போ வந்தது? நவம்பர் 8ஆம் தேதி 2022 வந்தது. இதனுடைய மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ நடந்துச்சு? மறு வருஷம், அதாவது நோட்டிஃபிகேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு வருஷம் தாண்டி பிப்ரவரி மாதம் 2023 வருஷம் நடந்துச்சு, அதாவது லாஸ்ட் இயர் நடந்துச்சு. சரி, அந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஜனவரி 11ஆம் தேதி 2024 வருஷம். பாருங்கள், பிப்ரவரி 2022 ஸ்டார்ட் பண்ண இந்த குரூப் 2 எக்ஸாமினுடைய அந்த டைம் பீரியடானது ஜனவரி 2024 கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. 2 வருஷம் சாலிடாக 2 வருஷம் இந்த ஒரு எக்ஸாம்ஸ்க்காக ஒரு அஸ்பிரண்ட் வந்து டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குரூப் 2 முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய இந்த குரூப் 2 விட்டுடலாம். முன்னாடி 2019க்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, குரூப் 2 எக்ஸாம் தனியாக நடக்கும், குரூப் 2A எக்ஸாம் அப்படிங்கிறது தனியாக நடக்கும். இந்த குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு மெயின்ஸ் கண்டக்ட் பண்ணி மெயின்ஸ் வைப்பாங்க. மெயின்ஸில் பாஸ் ஆகக்கூடிய செலக்ட் ஆகக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ அதன் பிறகு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ கொடுத்துட்டு அதில் செலக்ட் ஆனவங்களுக்கு போஸ்டிங் போவாங்க. அதே போல் குரூப் 2A அப்படின்னா ஒரே எக்ஸாம் தான் இருக்கும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். ஒரு கொஸ்டின் கொடுத்து 4 ஆன்சரை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அந்த குரூப் 2A எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கு மெயின்ஸ்லாம் கிடையவே கிடையாது. ஸோ குரூப் 2 ஒரு பக்கம் நடக்கும், குரூப் 2A ஒரு பக்கம் நடக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது. ஆஃப்டர் தென் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் குரூப் 2A இணைக்கிறோம், மெர்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெர்ஜ் பண்ணதில் இப்போது ஒரு அஸ்பிரண்ட் அவங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்தை இந்த ஒரு எக்ஸாம்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம், இந்த குரூப் 2 எக்ஸாம் இருக்கு இல்லையா, இதனுடைய ப்ரிலிம்ஸில் கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர்கிட்ட எழுதியிருந்தாங்க. இந்த 13 லட்சம் பேரில் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு கிளியர் ஆகி போனவங்க கிட்டத்தட்ட ஒரு 57,000 பேர். அந்த 57,000 பேரில் இப்போ நீங்கள் ரிசல்ட் விட்டது என்ன? ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசியை நம்பி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே டிப்ரெஷன் மோடில் தான் இருக்காங்க. அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, மூவ் ஆன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட்டு முடியுமா அப்படின்னா முடியாது. நமக்கு தோன்றதை மீறி நம்ம ஒன்று பண்ணோம்னா அது இன்னும் தான் அது நம்மளை வந்து நெகட்டிவாக கொண்டு போகும். ஸோ
குரூப் 2A எக்ஸாம்ஸுக்கு இனிமேல் மெயின்ஸ் தேவையா? அடுத்த வருஷம் இதை நம்ம டிஎன்பிஎஸ்சிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கணும். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா, குரூப் 2Aக்கு மெயின்ஸை தேவையா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிவிட்டு ஒரு கோரிக்கை வைக்க வேணும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு முன்னாடி ஒரு தனியாக எக்ஸாம் இருந்தது, குரூப் 2Aக்கு ஒரு தனியாக ஒரு எக்ஸாம் இருந்தது. ரெண்டையும் மேட்ச் பண்ணி இவ்வளோ நாள் நம்ம டைம் எடுத்துட்டு கடைசியில் இவ்வளோ நாள் இந்த 3 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்தவங்களுக்கு கடைசியில் கிளியர் ஆகலை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய வலியும் வேதனையும் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் நிறைய பேர். ஓகேங்களா? ஸோ அது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ குரூப் 2A எக்ஸாம்ஸ்க்கு மெயின்ஸ் தேவையில்லை அப்படிங்கிறது பெரும்பாலான ஆஸ்பிரண்ட்ஸினுடைய கோரிக்கையாக இருக்குது. இதை டிஎன்பிஎஸ்சி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.